ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நம்ம ரெகுலராக வீடியோ போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மார்வல்ஸ் தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். இது சூப்பரான தேட்ரு, நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய கேம்ஸு எல்லாமே இருக்குது. நல்லாவே இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறணும். இங்கே பாருங்கள், நல்லாவே டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் தேட்டர் சூப்பராக இருந்துச்சு. பசங்க விளையாடுறதுக்கு கேம் சென்டர்லாம் செமையாக இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே யூனிக்னஸ்ஸாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேம் விளாட்லாம். இது குட்டி பசங்களுக்கு. இது என் பையன் அதில் விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் இங்கே பாருங்கள், எல்லாருமே சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ஹார்ஸ் ரைடு மாதிரி வச்சுருந்தாங்க, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது வந்து ரீசார்ஜ் பண்ணுறது சேர்ந்துருக்காங்க. இந்த கேம் நல்லா இருந்துச்சு. பசங்க நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். இது பையனும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. ஹாய் கூட சொல்கிறாங்க. சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி பார்த்துட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இவங்களை சமாளிக்கிறதே பெரிய விஷயமாக இருந்துச்சு. அவங்கள பார்த்துட்டே இருந்ததுன்னா அடுத்து ஒவ்வொரு ஈவெண்ட்லேயும் உட்காந்து அவங்க விளையாடுறதே செம்ம அழகாக இருந்துச்சு. பசங்களோட நம்ம போகும்போது என்ஜாய்மெண்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தேன். முடிஞ்சால் நீங்களும் வந்து பாருங்கள். இது சென்னையில் இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபன் கேமாக இருந்துச்சு. பார்க்கவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதில் வந்து எப்படின்னா ஒரு கார்டு சிஸ்டமாக வச்சுருக்காங்க. அதுக்கு கார்டு லிமிட்டு 500 சம்திங் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கேம்லேயும் போயிட்டு நம்ம அந்த கார்டை காமிச்சோன்னா அவங்களே அதுவே ஆக்டிவ் ஆகி நமக்கு கேம் விளையாடுறதுக்கு ஓப்பன் ஆகிடுது. இது என் பையன் விளையாடிட்டு இருக்கான். செமையாக இருந்துச்சு. முடிஞ்சால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்வல்ஸ் மூவிஸ், இது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி போயிருந்தோம். நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபன் கேமு. இதில் வந்துட்டு நம்ம கேம் விளையாடி வின் பண்ணாக்கா நமக்கு அந்த டால் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால அது மாதிரியும் வச்சுருந்தாங்க. இப்போ பசங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட ஆரம்பித்தாங்க. எப்போலாம் வின் பண்ணாக்கா நமக்கு டாய் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பைக் ரைடு. இந்த பைக் ரைடும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் தான். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு பசங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்னும் நல்லா நான் கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு விளையாடுனதை மட்டுமே நம்மளால் எடுக்க முடிஞ்சிச்சு, ஷூட் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த கௌஷிக் விளையாடுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அவனையே பார்த்துட்டே இருந்தோம். ஸோ நல்லா ஃபன் கேமாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஈவெண்ட்டாக அவங்க வாலண்டியராக போய் அவங்களே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட இன்வால்மெண்ட்டே கிடையாது. ஸோ பசங்களை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பிளேஸ்லாம் பசங்களை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவங்களே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சு அதில் வின் பண்ணுறது, அடிக்கிறது, ஸோ இது மாதிரி அவங்களே ஃபுல்லாகவே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பாருங்கள், கேம்லாம் ஒவ்வொன்றுமே எல்லாமே விளையாடி முடிச்சு பசங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிறத அவங்க சூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹாலிடேஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டீஸில் பசங்களை கொண்டு வந்து விட்டோம் அப்படின்னாக்கா அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதனால் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கே போயிட்டு ஸ்கூலில் படிக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால இந்த ஹாலிடேஸில் மட்டும் அவங்கள ஃப்ரீயாக விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கு கொண்டு வந்து விடும்போது நமக்கு இன்னும் நல்லா ஜாலியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க பசங்க. எங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, ஓடிட்டே இருந்தாங்க. இது ஒரு ஹார்ஸ் ரைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஷேக் ஆகிட்டே இருக்கும். ஹார்ஸ் மூவ்மெண்ட் போகிற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக இருக்குது. ஸோ இதில் கார்டு தான். இந்த கார்டு போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக இந்த கேமை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இது ஒரு கார் ரேஸு. என் பொண்ணு கார் ரேஸ் விளையாடிட்டு இருக்காங்க, தீரணி. ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் அவங்களோட ஃபன் ஆக்டிவிட்டீஸ். நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஏன்னா நம்மளும் அப்படியே சின்ன குழந்தைங்க மாதிரியே மாறிடுவோம். இந்த மாதிரி கேம்ஸ், இந்த மாதிரி விளையாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சின்ன குழந்தைங்க மாதிரியே நம்மளும் மாறிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேமு. பசங்களுக்கு தான் மேக்ஸிமம் எல்லா கேமையும் பார்த்த உடனே ஆக்டிவேட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது.
பாருங்கள், அண்ணன் பையன், பொண்ணு, பையன், என் பையன் எல்லாருமே விளையாடிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடும் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் போனதே வந்து ஒரு வீக்கெண்டில் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் க்ரௌடும் இருந்துச்சு. பிறகு இந்த கேமை வின் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது தேட்டருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவுட்டர்லேயே இவ்வளோ கேம்ஸ் வச்சுருக்காங்க. டைமிங் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிடலாம், அவ்வளோ டைமிங் இருக்குது. இது ரிங் கேம் மாதிரி உள்ளது. இது ரிங் போட்டு விளையாடுறது. இது எங்கள் அப்பா அம்மா நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.